السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய புனிதமான ரமதானுடைய 11வது இரவு தராவீஹ் தொழுகையை பரிபூர்ணமாக நிறைவேற்றி காது குளிர அல்லாஹ்வுடைய திருவசனங்களை கேட்டு அமர்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் தொழ முடியாது. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஒரு நல்ல செயல்களை கூட செய்ய முடியாது. அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை. இந்த மகபிரத்துடைய ஆரம்ப நாட்களிலே நாம் இருக்கிறோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே மக்பிரத்தை கேளுங்கள். இந்த உலகம் முழுவதும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள். உலகம் முழுவதும் குழப்பமான ஒரு காலத்திலே வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், அனைத்து சமுதாய மக்களிடத்திலேயும் வீடுகளிலே பொதுவாக நிம்மதி இல்லை. எந்த வீட்டில் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், ஒரு சிரமம் வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அருமைக்குரிய சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை நாம் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி நாம் விளங்காததின் விளைவுதான் அதனுடைய காரணம், வேறு ஒன்றும் இல்லை. இதற்குத்தான் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு தீர்வை நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இப்பொழுது ஓதப்பட்ட சூரத்துல் ரஅத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம், சூரத்துல் இப்ராஹிம், சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துல் நஹல் என்று சொல்லக்கூடிய முதல் பகுதி ஓதி முடிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக இந்த ரஅத் என்று சொல்லக்கூடிய இந்த இடி முழக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவிலே அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிஸிக்ரில்லாஹ், அவர்கள் எந்தவர் என்று சொன்னால் விசுவாசம் கொண்டார்கள், அல்லாஹ்வை நினைவு கொள்வது கொண்டு அவர்களுடைய இதயங்கள் அமைதடைகின்றது. ஈமான் கொண்டிருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்வதனால் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய கல்பு அமைதியாகும். அலா பிஸிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை நினைவு கொள்வதை கொண்டுதான் இதயங்கள் அமைதி பெறுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான மனக்குழப்பம், மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் எந்து கொண்டு போய் விடுகிறது என்று சொன்னால் அதனுடைய முடிவு தற்கொலை. அவர் என்ன செய்கிறார் என்று புரியாது. அருமையான சகோதரர்களே, அதற்கு தான் நல்லா சொல்லுகிறார், நீங்கள் அதிகமாக சிக்ர் செய்யுங்கள். எல்லாவற்றுக்கும் தீர்வு அதுதான். குடும்பத்திலே நிம்மதி வேண்டுமா, அல்லாஹ்வை சிக்ர் செய்யுங்கள். நோய்க்கு ஷிஃபா கிடைக்க வேண்டுமா, அல்லாஹ்வை சிக்ர் செய்யுங்கள். உங்களுடைய வியாபாரத்திலே நிரந்தரமான லாபமும் நல்ல விதமான நேர்மையான வியாபாரமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை சிக்ர் செய்யுங்கள். குடும்பத்திலே கனவு மனைவிகளுக்கு நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை சிக்ர் செய்யுங்கள். மஹல்லாவிலே நிம்மதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை சிக்ர் செய்யுங்கள். குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அனைவர்களும் உங்களுடைய சொல் பேசி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை சிக்ர் செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய பொருள்களும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்வதை கொண்டு உங்களை தடுத்து விட வேண்டாம், மாறிவிட வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையிலும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உங்களுடைய நாவை நீங்கள் அல்லாஹ்வுடைய ஸிக்ரிலே நினைத்து கொண்டிருங்கள், அல்லாஹ் உங்கள் கூடவே இருப்பான் என்பதாக சொன்னார். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஸிக்ர் ஓதினால் என்ன கிடைக்கும்? குறிப்பாக சொன்னார்கள், அஃதலு ஸிக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸிக்ர்களில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஸிக்ர்.
துவாக்களில் சிறந்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய துவா என்பதாக சொன்னார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அல்லாஹ்வே பிரத்யேகமாக நான் உன்னை zikr செய்ய வேண்டும், நினைக்க வேண்டும், எனக்கு ஒரு zikரை சொல்லித் தாருங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற zikரை தான் சொன்னார். அவர்கள் கேட்டார்கள், இது கூலி தொழிலாளி முதல் எவ்வளவு அனைவர்களும் இதைத்தான் சொல்லுகின்றார்கள், எனக்கு பிரத்யேகமாக ஒரு zikr வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய zikரை அதிகமாக ஓதுகின்ற காரணத்தினால் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் கெட்ட சிந்தனைகளும் கெட்ட எண்ணங்களும் வெளியேறி அல்லாஹ்வுடைய நூர் பிரகாசம் உள்ளே போகிறது. அல்லாஹ்வுடைய நூர் உள்ளே சென்றால் zikரின் மூலமாக அந்த மனிதனுடைய உள்ளம் அமைதி பெறுகிறது. எதை கண்டும் அவர் பயப்பட மாட்டார், எதற்கும் கவலைப்பட மாட்டார். காரணம், என்னோடு ரப் இருக்கிறார், எனக்கு அல்லாஹ்வுடைய zikr இருக்கிறது, அது போதும், செய்து பாருங்கள். நிறைய சம்பவங்களை சொல்லலாம், நேரம் போதாது. வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது, நான் பார்த்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் பிறரிடத்தில் இருந்து. அதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் போதாது. அருமைக்குரிய சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 4 கலிமாக்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதனுடைய நன்மை, இதனுடைய தகுதி என்று சொன்னால் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அது உஹது மலையை விட நன்மையில அதிகமானது. ஹஜ் உம்ரா போனவங்களுக்கு தெரியும், அதாவது உஹது மலை எவ்வளவு பெரியது என்று. அருமைக்குரிய சகோதரர்களே, சொர்க்கவாசிகளுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்குமா? சொர்க்கமே கவலை இல்லாத இடம், ஆனால் கவலை இருக்கும். என்ன கவலை என்று சொன்னால், என்னை விட ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கின்றாரே, ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் நான் சொல்லுவதற்கு என்னால் முடியவில்லையே, இவருக்கும் அவருக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ். அதனுடைய மகிமை, அதனுடைய தன்மை என்னவென்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய zikr செய்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை யார் அதிகமாக ஓதுகிறாரோ எந்த அமலும் அது முந்தாது, அவர் நஷ்டமடைய மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அது சொன்னதுதான். நம்முடைய சமூகத்திற்கு, நம்முடைய உம்மத்திற்கு யார் யார் சொல்வதை எல்லாமோ நம்புகிறோம். மருத்துவர் சொல்லுகிறார், இப்படிதான் நீங்கள் இந்த மாத்திரை எடுக்க வேண்டும், இந்த மாத்திரையை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஆபத்து, அதை முழுமையாக நம்புகிறோம். மருத்துவர் சொல்லக்கூடிய அத்தனை ஆலோசனைகளையும் கேட்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அருமையான ஆலோசனையை சொல்லுகின்றார்கள். தன்னுடைய அருமை மகளார் ஈரப்பிள்ளை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், வேலைகள் எல்லாம் அதிகமாக செய்து தண்ணீர் எடுப்பதினால் கைகள் எல்லாம் வலி ஏற்படுகிறது, தோள்பட்டை எல்லாம் கருத்து போயிருக்கிறது, களைப்பு ஏற்படுகிறது, இரவிலே எனக்கு ஏதாவது ஒரு அடிமை தாருங்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை விட சிறந்த அடிமை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு, நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை ஓதிக் கொள்ளுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை ஓதிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் அக்பர் என்று 33 தடவை ஓதிக் கொள்ளுங்கள். எல்லா விதமான களைப்பும் உங்களுக்கு நீங்கும் என்பதாக சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, 1000 அடிமைகள் தன்னிடத்திலே இருந்து கூட உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய தன்னுடைய அருமை மகளார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அடிமையை கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய zikரை கொடுத்தார்கள். காரணம், அதிலே தான் தீர்வு இருக்கிறது, அதுல தான் நிம்மதி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். பிசிக்ரில்லாஹ் தத்மையின்னுல் குலூப், அல்லாஹ்வை zikr செய்யுங்கள், எந்த நேரத்திலே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்து கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய நிஅமத், ஒரு நேரம் வரும் எதுவுமே செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, நாம் தானாகவே உணவு உண்டு கொள்ளுவோம். உணவு நமக்கு ஊட்டக்கூடிய காலம் வரும், நம்மை குளிப்பாட்டக்கூடிய காலம் வரும், நம்மை சுமந்து செல்லக்கூடிய காலம் வரும். இவைகளுக்கெல்லாம் நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய கபரிலே வந்து இந்த zikr எல்லாம் மொத்தமாக நமக்கு பாதுகாப்பு தரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் ஸமதன் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று ஒரு முறை சொன்னால் 20 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். எங்க போய் வாங்குறது? 20 லட்சம் நன்மைகள் எவ்வளவு நேரம் ஆகும்? கடை வீதிக்கு யாராவது சென்றால், பஜாருக்கு சென்றால்,
லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீது வ ஹுவ ஹய்யுன் லா யமூது பியதிஹில் கைரு வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 10 லட்சம் நன்மைகளை எழுதுகிறான், 10 லட்சம் பாவங்களை அழிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காரணம், கடை வீதிக்கு போனால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வராது, பறக்குதான் பார்த்து கொண்டே இருப்போம். பொருள்களை வாங்கவில்லை என்று சொன்னாலும் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்போம். இந்த வாழ்க்கையே உலகமே, இந்த உலகமே வேடிக்கை விளையாட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிறான். வாழ்க்கை ஆகிரத்துடைய வாழ்க்கை தான், ஆகிரத்தினுடைய தயாரிப்பு தான். இது வாழ்க்கை இல்லை, இது உலகம் இல்லை, இந்த உலகம் வேடிக்கை விளையாட்டும் என்று சொல்லுகிறான். தன்னை மறந்து வாழக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சுபூ தொழுது விட்டு வெளியிலே சென்றார்கள். லுஹா தொழுது விட்டு வந்தார்கள். ஏறக்குறைய ஒரு 8-9 மணிக்கு வந்தார்கள். வந்த அன்னை ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அருமை மனைவி அவர்கள் தொழுது இடத்திலேயே ஓதி கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஜுவைரியாவே, நான் போனதிலிருந்து திரும்பி வரக்கூடிய வரையில இதே இடத்தில் அமர்ந்து நீங்கள் என்ன ஓதி கொண்டிருக்கிறீர்கள்? நான் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்து கொண்டிருக்கிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஒரு ஸிக்ரை கலிமாவை சொல்லுகிறேன், அதை நீங்கள் சொன்னால் இவ்வளவு நேரம் நீங்கள் அமர்ந்து ஓதினீர்கள் அல்லவா, அதை விட பல மடங்கு நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். 4 வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஅஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இந்த 4 கலிமாக்களை நீங்கள் சொல்வீர்களேயானால் இப்பொழுது எவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்து ஓதி கொண்டிருந்தீர்களோ அதை விட கூடுதலான நன்மை அல்லாஹ் இதில் கொடுக்கிறார். அருமைக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் சஹாபாக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் சிந்தனை திருப்பினார்கள். யுத்தத்திற்கு சென்று வரக்கூடிய நேரத்திலே அதிகமாக ஸிக்ர் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அதிகமாக துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஸிக்ர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸிக்ரு ஸிக்ருல்லாஹ கஸீரா, அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்து கொண்டே இருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுடைய பயணத்திலே போகின்ற பொழுது 7வது வானத்திற்கு மேல் பைத்துல் மஅமூர் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ஒரு பள்ளிவாசலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சாய்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஜிப்ரீல் இடத்திலே கேட்கின்றார்கள், ஓ ஜிப்ரீலே, உங்களோடு வந்திருக்கக்கூடியவர் யார் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சலாத்தை உங்களுடைய உம்மத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் முஹம்மதே, என்னுடைய அருமை மகனே, இது இந்த சொர்க்கத்தினுடைய பூமி இருக்கிறதே, இது வளமான மண், இந்த மண்ணில நீங்கள் அதிகமாக மரங்களை நடச் சொல்லுங்கள் என்பதாக அவங்களுடைய உம்மத்துக்கு கட்டளையிட்டார்கள். மரங்கள் என்று சொன்னால் என்னவென்று கேட்கின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்பதாக சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்று ஒரு மனிதர் சொல்வாரேயானால் சொர்க்கத்திலே ஒரு பேரித்தம் மரம் நடப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வை ஸிக்ர் செய்தால் எந்த ஸிக்ரையும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான் சகோதரர். வேறு எந்த பேச்சு பேசினாலும் அதற்கு தான் ஹதீஸிலே வருகிறது, குர்ஆனிலே வருகிறது, ஒவ்வொரு மனிதனுக்கும் 99 ஏடுகள் கண்ணு கட்டிய தூரத்துக்கு என்பதாக வருகிறது. ஒரு மனிதனுக்கு கண்ணு கட்டிய தூரம் 99 ஏடுகள். எவ்வளவு பேசியிருப்போம் நாம், பிறந்ததிலிருந்து அறிவு வந்ததிலிருந்து எத்தனை வார்த்தைகளை பேசியிருப்போம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சுருக்கமாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 99 ஏடுகள் என்று சொன்னால் கண்ணு கட்டிய தூரம் என்று சொன்னால் பூமியிலே பார்க்கக்கூடிய தூரமா அல்லது கடலிலே பார்க்கக்கூடிய தூரமா அல்லது வானத்தை பார்க்கக்கூடிய தூரமா, சுருக்கமாக சொன்னார்கள். அவ்வளவு பேசியிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வை குறைவாக ஸிக்ர் செய்திருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி குறைவாக பேசியிருக்கிறோம். நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளிடத்திலே வந்து பேசுவார், சொர்க்கவாசிகளிடத்திலே வந்து பேசுவார். அப்படி பேசுகின்ற பொழுது தனியாக சில பேரிடத்திலே வந்து பேசுவார். வாரத்திற்கு ஒரு நாள் சொர்க்கவாசிகளிடத்திலே பேசுவான், வெள்ளிக்கிழமை என்று மட்டும். சில பேரிடத்திலே காலையிலும் பேசுவான், மாலையிலும் பேசுவான் சொர்க்கவாசிகளிடத்திலே. அவர்கள் யார் என்று சொன்னால், உலகத்திலே நீங்கள் என்னை பற்றி பேசினீர்கள் அல்லவா, காலையிலே பேசினீர்கள், மாலையிலே பேசினீர்கள், கடை வீதியிலே பேசினீர்கள், கப்பலிலே பேசினீர்கள், விமானத்திலே பேசினீர்கள், பயணத்திலே பேசினீர்கள், என்னை பற்றி நீங்கள் பேசினீர்கள் அல்லவா, வாருங்கள் உங்களோடு நான் பேசுகிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஸிக்ர் தான் நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியமான தீர்வாகும். இது போலியான வாழ்க்கை,
இந்த உலகத்தையே நம்பி உலகத்திலே ஏமாந்து வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அழகாக சொல்லி காட்டுகிறான். உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய அதாவது பொருள்களும் அல்லாஹ்வை சிக்ரு செய்வதை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வை சிக்ரு இல்லா தத்துமையுங்கள் குலூப், நீங்கள் சிக்ரு செய்யுங்கள். சிக்ரு செய்யக்கூடிய உள்ளம் தான் அமைதி பெறுகிறது. எந்த பதற்றமும் அடைய மாட்டார். அல்லாஹ்வுடைய உதவி வந்து கொண்டு இருக்கும். தவறு புகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பதற்றம் அடைந்தார்கள். தஹஸன் இன்னல்லாஹு மஅனா, நீங்கள் பயப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நினைத்து பாருங்கள். ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய zikr தான் கல்வை சுத்தமாக்கும். அல்லாஹ்வுடைய zikr தான் மனிதனை புனிதப்படுத்தும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.